Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சிக்கன் கிரேவி. இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ நான் நாட்டுக்கோழி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் நம்ம இதை ஊற விடலாம். இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கல்பாசி, 10 to 12 பாதாம், 8 முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கங்க. நான் 7 to 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். அதில் 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது சூடானதும் ஒரு 4 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா தான் நல்லா குயிக்காக நம்மளுக்கு குக் ஆகும். 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சிக்கன் ஊற வைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நீங்கள் சேர்த்துட்டு அது நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் அந்த மசாலாலேயே வதங்கட்டும். பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம மல்லித்தலையை தூவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரோட மூடி போட்டு மூடிக்கலாம். விசில் போட்டுட்டு 6 to 7 விசில் விட்டுறலாம். ஏன்னா இது நாட்டுக்கோழினால் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நாட்டுக்கோழிலேருந்தே எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் குக் பண்ணும்போது ஆயில் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா பரோட்டா, நான், சப்பாத்தி, ஆப்பம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.